தமிழ்நாட்டுக்கு மிக அருகில் டேம் கட்டுறாங்க. அந்த மேகேதாட்டு டேம் கட்டினாங்கன்னா 3 வனவிலங்கு சரணாலயங்கள் அந்த டேம் கீழே போயிடும். 12,500 ஏக்கர் காடுகள் அழிந்துவிடும். புலிகள் சாங்சுவரி இருக்கு. பிலிகிரி ரங்கநாத சுவாமி கோவிலுடைய புலிகள் காப்பகம் இருக்கிறது. காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுவரி இருக்கிறது. அதே சமயம் மாதேஸ்வரன் மலை சாங்சுவரி, அத்தனை வனவிலங்கு சரணாலயம். அதில் இருக்கக்கூடிய நீர் வேம்பு நீர் மருந்து மரங்கள் 700 வருஷம் பழமையான மரங்கள்லாம் தண்ணியில போயிடும். நீர் நாய், சாம்பல் நீர் ஆட்டர்ஸ், அப்புறம் மகாசீர்னு மயில் கண்டடி மீனுங்க, 4 கொம்பு மானு எல்லாமே அழிஞ்சிரும். இதெல்லாம் அழிச்சிட்டு தான் மேகேதாட்டு டேம் கட்ட போறாங்க. சுற்றுச்சூழல் பாதிப்பு மிகப்பெரிய அளவில் இருக்கும். இதற்காக சுற்றுச்சூழல் கேஸ் நம்ம நிறைய போட்டு இந்த டேமை கட்ட விடாம நம்ம தடுத்தணும். 2 ஆப்ஷன் தான் தலைவர் அவர்களே. ஒன்னு மேகேதாட்டு டேம் கட்டணும், இல்ல மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது. இதுல நடுவுல என்ன முயற்சி? we don't need the dam, அவ்வளவுதான். no dam, no need of the dam. இதுக்கு நடுவுல முயற்சி என்ன இருக்கு? அந்த முயற்சியே தேவையில்லைங்கிற. மேகேதாட்டு டேம் கட்டக்கூடாது, அவ்வளவுதான். இதுல நடுவுல இந்த நான் முயற்சி பண்றதுல தேவையில்லாத ஒரு விஷயம். அனைத்து கட்சியை கூட்டத்தை கூட்டி கண்டிப்பாக ஒரு ஒத்த முடிவோட நம்ம டெல்லிக்கு போக வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கை. இன்னைக்கு சட்டமன்றத்தில் 8 கோடி மக்கள் சார்பா மேகதாது அணை கட்டக்கூடாதுன்னு சௌமியா அக்கா அவர்கள் தெளிவாகவும் பாயிண்ட் டு பாயிண்டாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் அங்கே மேகதாது அணை கட்டினா என்னென்ன நடக்கும், என்னென்ன தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வரும், சுற்றுச்சூழல் கேடு வரும்னு தெளிவாக சொல்கிறாங்க. 12,000 ஹெக்டர் பரப்பளவில் இருக்கிற ஃபாரஸ்ட் அழிக்கப்படும். அங்கே இருக்கிற 3 சரணாலயம் அழிக்கப்படும். வனவிலங்குகளுக்கு நீர் ஆதாரம் கெட்டு போகும், கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் காவேரியிலேருந்து வர நீர் நம்மளுக்கு ஒரு சொட்டு கூட வராது. இங்கே இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. விவசாயிகள் மட்டும் இல்லாமல் குடிநீருக்கே நம்ம மழை நீரை தான் அப்புறம் எதிர்பார்க்குற நிலமை வந்துடும். அதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. எவ்வளோ கிளியராக சொல்கிறாங்க பாருங்கள். அனைத்து கட்சியும் கூட்டி டெல்லிக்கு போயிட்டு இந்த மேகதாது அணை வரக்கூடாதுன்னு முடிவு எடுக்கணும்னு முதல்வர்கிட்ட பர்மிஷன் கேட்குறாங்க. இதெல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம நன்றி யாருக்கு சொல்லணும்னா தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் அங்கே இருக்கிற மக்களுக்கும் அவங்கள சௌமியா அக்காவை தேர்ந்தெடுத்த மக்களுக்கும் நம்ம நன்றி சொல்லி தாங்க ஆகணும். தேங்க்ஸ்.